வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே சிவம். இது புதுசு, இது புதுசு, இது எலசு. ஆமாம், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது புதுசு. இப்போ இன்னைக்கு புதுசு. அப்போ எல்லாரையும் நம்ம புதுசு ஆகிட்டோம். எல்லாத்தையும் புதுசு ஆக்கிடுவோமா? ஏன் எல்லாருக்கும் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஆம்பளை பொம்பளை பார்க்காம பாகுபாடு இல்லாமல் இருந்தாங்கன்னா பேரின்பம் எல்லாருக்கும் இருக்குது. பேரின்பத்தை எடுத்தால் புதுசு. வயசு 2வது வயசு பிறவி எடுத்தாச்சு, பிறந்தாச்சு, அடி கும்மாளம் போட வேண்டியதான். எல்லாத்தையும் கேட்க வேண்டியதான். யார் கூடயும் உண்டாக மாயத்துக்குள்ளே இல்லை, மாயக்குள்ளே இல்லை. சரிதானே? நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கியா? மாயக்குள்ளே நின்றுட்டு இருக்கியா? நீங்கள் மாயை விட்டு வெளியே வந்துடும். புரியுதான்? அப்போ புதுசு, இது புதுசு. புதுசு ஆகணும் அப்படின்னா புதுசுகிட்ட கொண்டு போய் பழசாவதுக்கு முன்னாடி புதுசு ஆவதுக்கு கொடுத்துடணும். கணக்கு எப்படி இருக்குது? சோசியர்கிட்ட இல்லை, ஐயர்கிட்ட இல்லை, இவன்கிட்ட இருக்கு. அப்போ இவன் யார் அப்படின்னு பார்த்துக்கணும். சரிதானா? இருக்கட்டும். எல்லாம் ஜாலியாக கொண்டாடுங்க. சடங்கு சம்மதம்னா ஒரு ஜாலி அப்படின்னா ரைட்டு. அங்கே ஜாலியாக வச்சுருக்கியா, தப்பாக பண்ணுதியா? நீங்கள் விசேஷம்னு சொல்லியாச்சு. ஜாதி விசேஷங்கிய, மத விசேஷங்கிய, ஆணவத்தில் நிற்க இன்னொரு மனிதனை தாக்கலாமான்னு தான் இருக்குது. படிப்புலேயும் அதான் இருக்குது. லஞ்சம் வாங்கி ஒழுக்கம் இருந்தால் லஞ்சம் வாங்கணும் ஐயா. நான் வாழணும், இன்னொரு மனிதனை வாழட்டும்னு நினைக்காத புக்கெல்லாம் விசேஷமாகியா. எப்படி புதுசாக முடியும்? பழசாகி பள்ளத்தில் வந்துட்டு மறுபடியும் ஓடியாந்துட்டு மறுபடியும் புதுசாகிறதுக்கு தேடணும். தேவையாக இது நமக்கு முடிச்சிட வேண்டியதான கிடக்க. நல்ல கணக்கை தந்திருக்கான், அழகாக பார்க்கறதுக்கு. மாட்டுக்கு இல்லை, ஆட்டுக்கு இல்லை, கோழிக்கு இல்லை, மற்ற ஜீவராசிக்கு கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கணக்கு பார்க்கணுமே, உனக்கு கணக்கு இல்லாத கணக்கெல்லாம் எழுது தலையில் போட்டுக்கிட்டு அலையுதா? புதுசாக கணக்கு இருக்குல்ல, புதுசாகணும்ல. பழசாகவே ஆகி உடஞ்சி உழுதுக்கு 2 இன்பத்துலேயே போயிட்டு வாவோட முடிச்சிருக்கான். யா ஒன்று வச்சுருக்கான்ல, வாவோட முடியாதுடா, யாருன்னு ஒன்று வச்சுருக்கான். யாம் இருக்க பயமேன்னு வச்சுருக்கான். நம சிவாயான்னு வச்சுருக்கான். 4லேயே நின்று கணக்க முடிக்க 5வது விரலில் 5வது இருக்குது பேரின்பம். அதில் தான் இது சத்தியம் இருக்குது. அதை தொடணும். அதுக்கு தான் நீ பிறந்த பிறவி, அதுக்கு தான். அப்போ என்ன ஆணவம் கர்மா மாயம் எல்லாம் விட்டுட்டேன்னா புதுசாகிருவியோ. உங்களை புதுசாக ஆக்கிடலாமான்னு இவனும் அடுத்த குழந்தையில புதுசாக விட்டுருங்க. ஆமாம், சும்மா நேரத்துக்கு அவர் சொன்னார், இவர் வந்துடுவார், அவர் போயிடுவார்னு மண்டையை கீறி நாளைக்கு இன்றைக்கி வாழுங்க. இன்றைக்கி நீங்கள் வாழலை. எந்த புக்கை வச்சுக்கிட்டு யார் அலைஞ்சாலும் சரி, எந்த கல் முள்ளை வச்சுக்கிட்டு தலையில் மாட்டிக்கிட்டு அலைஞ்சாலும் சரி, என்ன செய்யலை. இன்றைக்கி ஒரு தட்டி இல்லை, ஒரே புக்கில் பார்த்தாச்சு. அன்பு புக்கை எடுத்து பார்த்தாச்சு. ஒருத்தரையும் வாழ விட மாட்டேங்க. அதனால் நீங்கள் வாழலை. இங்கேருந்து எரியுத பந்தை எரிஞ்சா, செவத்தில் எரிஞ்சா எங்கே வரும்? நீயே முடிவு பண்ணு. காமெடினாலும் பண்ணு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு காமெடி எல்லாமே சீரியஸு எல்லாம் ஒன்றா போட்டு ஒரே அடி கும்மி போட்டுச்சு, ஒரே மிக்சியிலே போட்டு அன்பு மிக்சியில் போட்டு அடித்து கரைச்சி குடிச்சிடுவேன். கர்மா குருமா, கடவுள் இல்லை, அது இல்லை, மயிர் இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காமல. கடவுள் இல்லாமல் அணுவின்றி அணுவும் அசையாதுன்ட்டான். அவனின்றி அணுவும் அசையாது. அதுக்கப்புறம் மண்டையை சொரியணும். மண்டையில் கொஞ்சம் மசாலா இருக்குன்னா சொரியணும். சொரிஞ்சு பகுத்தறிவுன்னா என்ன? சொரிஞ்சு பாரு, பகுத்தறிவு தெரியும். சொரிய தெரியலையா? பேச்சு இருக்கவன்ட்ட 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். யார்கிட்டே இருக்கா பாரு. சிரிப்பே இல்லையா உங்கள்கிட்ட? கடவுள் இல்லை சொல்லலாமா ஐயா? ஒட்டுமொத்த சூரியன் வரதா கரெக்டாக உதிக்கியா? காலையில் நீ உதிச்சியா? மங்கிருதிய பாட்டி அரிது அரிதுன்னு சொல்லியிருக்க. ஏன்னு அதில் ஒவ்வொன்று அரிது மானிடாவை பிறத்தல் அரிது, அதுலேயும் கூண் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. அது என்னன்னு பகுத்தறியணும்ல. ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒழுக்கம், உயிரினும் பகுத்தறியணும்ல. எல்லாரும் போய் அந்த கட்சி வசதி இந்த கட்சி வச்சு, இது அவர் மண்ணு இவர் மண்ணு, நீ எங்கேயே போய் விழுந்துட்டில? எல்லாம் போய் விழுத. கலைஞர் கூட பெரிய தலைவன் இருந்து இப்போ அங்கே போயிட்டாம்ல. எப்படி இருக்குது கணக்கு? மண்ணை காங்கலை. மண் எங்கே இருக்கா? மண் பூமியில் இருக்கா? யார் மண்? கணக்கை பாருங்கள் கரெக்டாக. சரிதானா? அதனால் உங்களை புதுசாக ஆக்கிடலாமான்னு பார்க்க. பழசெல்லாம் பழசை போட்டும். தீபாவளிக்கு பண்டிகை இந்த கொண்டாடி பழசெல்லாம் போட்டு எரித்து போட்டுறணுமாம்ல. தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அது மாதிரி போட்டு பழசை எரிச்சிட வேண்டியதுனா, புதுசாக்கிற வேண்டியதுனா எல்லாத்தையும்.
இல்லாததெல்லாம் புதுசாக்குறிய உண்மையை புதுசாக்குறதுக்கு தெரியல. உங்களை புதுசாக்கணுமா, இல்லாததெல்லாம் புதுசாக்கிட்டு உங்களை பழசாக்கிடுது. ஆஸ்பத்திரியே இல்லாத உலகத்தில் ஆஸ்பத்திரியை உருவாக்கி வச்சிட்டியா, சுடுகாடே இல்லாத உலகத்தில் சுடுகாடை உருவாக்கி வச்சிட்டியா. என்ன செய்யலாம்? புதுசாக்கிடலாமா? ஆள்லாம் இருக்குது. அந்த பானை, பித்தளை பானையில் லேசாக அந்த இதை பூசுவாங்கல்ல, ஈயம். அப்போ தான் தண்ணியோ ஒரு மாவு அரைச்சி வச்சு அந்த மாவு கெட்டு போகாமல் இருக்குன்னா ஈயம் பூசணும். தெரியலைன்னா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஈயம் பூசலைன்னா அந்த பானை வேஸ்ட். அதனால் ஈயம் பூசணும். அது மாதிரி பூசாக்கி இல்லாமல் மேலே அந்த மேலே பொட்டுன்னு சொல்லுவாங்க, அடிப்பாங்க. அந்த ஈய பானையில் பொட்டு அடிக்கிறதுக்குன்னு ஆள் உண்டு. அந்த மாதிரி ஆளை கூட்டு பொட்டு அடித்து பூ வச்சு பூசாக்கிற வேண்டியதானே, அவ்வளோதானே. பானையில் லேசாக பெயிண்ட்டை தடவணும். பாலிஷ் போட்டாச்சுன்னா பாலிஷ் ஆகிட்டு அவ்வளோதானே. நீங்கள் பாலிஷ் போடுறதுக்கு வேறு இடத்துக்கு போறியா, அங்கே பாலிஷ் போட முடியாது. ஒரிஜினல் பாலிஷ் அங்கே இல்லை, அன்பு பாலிஷ் அங்கே இல்லை. அது என்னவும் பாலிஷ் போட முடியாது, புதுசாக்க முடியாது. அது என்ன செய்யும், மாறி மாறி மாத்திரை ஊசியெல்லாம் போட்டு அது பழசாக்கி விட்ரும். அதான் அதோட வேலை. அவருக்கும் தெரியாதுல்ல, அவருக்கும் அதான். ஏன் இன்னொரு மனிதன் வாழ விடாமல் தடுக்கல, அதனால் அன்பு எடுக்க முடியல, சத்தியத்தை எடுக்க முடியல. நான் கடவுளாக இதெல்லாம் உருவாக்குனாரு, செல்ல கடவுளாயாக உருவாக்குனாரு. ஆனால் எங்கேருந்து எடுத்த, ஒன்றி எங்கேருந்து எடுத்த, எந்த வாசல் வழியாக வந்த, எந்த வாசலுக்கெல்லாம் போகணும்லாம் கணக்கு சொல்லியிருக்கான்ல. அப்படித்தானே? கருவறையில் வந்த கருவறை போய் சேரணும். அங்கே யாரும் தேவையில்லை, நீ தான் தேவை. யாரும் தேவை கிடையாது. தனியாக தனியாக தான் போகணும். ஆமாம், கருவறை எல்லாருக்கும் சொந்தம். அவருக்கு மட்டுமே சொந்தம், இவருக்கு மட்டுமே சொந்தம். எந்த ஜாதி மதத்துக்கெல்லாம் அங்கே கிடையாது கருவறைன்னா. அது அவரவர் கருவறையை உருவாக்கிட்டு அங்கே இடந்து கும்மி அடிச்சுட்டு கடைசி நீங்களே ஒரு திருப்தி பட்டுட்டு அந்தால ஆஸ்பத்திரியை பார்த்து ஓடிடணும். பிறகு குல தெய்வமும் காப்பாற்றலை, அந்த தெய்வமும் காப்பாற்றலைன்னு போக வேண்டியா. அதை நான் ஒழுக்கம் இருந்துட்டு எல்லா தெய்வம் தானாக வந்துட்டு போகுது. ஒரு மனிதன் நல்லா இருக்கட்டும் நினச்சிட்டேனால எல்லா தெய்வம் யார் யார் என்னென்ன தெய்வம் கும்பிடுதோ அத்தனையும் தான் வந்து விழுந்துருமே. ஒழுக்கம் தாங்க. என்ன வேணும்? கருவறைக்கு போனால் ஒழுக்கம் தான் வேணும். ஒழுக்கம் இருந்தால் தான் அன்பை தொட முடியும். இன்னொரு மனிதனை தாக்குதனாலே உன் ஒழுக்கம் கெட்டுட்டுன்னு அர்த்தம். சரிதானா? உன்னையே மாதிரி தானே எனக்கும் உள்ளுக்கு எல்லா பேர்பாட்ஸை வச்சு படைச்சிருக்கான். எந்த விஷயத்தில் நான் குறைச்சி இல்லை, நீ எந்த விஷயத்தில் குறைச்சி? வேஷம் தானே இருக்குது. புதுசாக்கிடலாமா? வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டா புதுசாகிடும். புதுசாக்குறது வந்தியோ, புதுசாக ஆயா அவனு வேறு வழியெல்லாம் கிடையாது. கதவு திறந்தே கிடக்கு. என்ன செய்யலான்னு பாருங்கள். என்ன செய்யலாம்? போயவான் புதுசாது பழசாது. நாங்கள் இப்படி ஓடுறது வரைக்கும் போனாலே அது எவ்வளோ நச்சுன்னு போட்டிருக்கானுங்களா இப்போ படம். படம் ஒரிஜினலும் தூக்கி சாப்பிட்ட அதே எங்களுக்கு போதுங்க. வீடியோ பார்க்க வேண்டாமுங்க. துன்பமாக இருக்குது, துயரமாக இருக்குது, அன்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்காத. ஆமாம், கடவுள் இருக்குது. குத்துன்னு குத்துதா? இல்லைன்னு சொன்னாலும் குத்தும், இருக்குன்னு சொன்னாலும் குத்தும். இருக்குன்னு தெளிவாக சொல்லணும். உடம்ப சும்மா வளர்த்துக்கிட்டு கடவுள்னு சொன்னால் எப்படி வருவார்? உயிரை வளர்க்கணும். மற்ற ஜீவராசி உயிரை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உயிரை வளர்த்தே ஆகும். இல்லைன்னா மாடு வளர்ந்ததுக்கு சமந்தான். மாடு வாழுதுல அதுக்கு சமம். அதுகிட்ட எந்த வேஷமும் இல்லை. அது ஒரிஜினல். அது ஒரு 15 வருஷம் வாழணும்னா அந்த 15 வருஷத்தில் கண்ணும் போகாது, காதும் போகாது, மூக்கும் போகாது. உனக்கு எல்லாம் போயிடும் டான்ட்டின்னு. அந்த 100 வயசு 120 வயசு வரைக்கும் கொடுத்தான். 50 60க்கு கீழே இறக்கிட்டியா. இறக்குனது யார்? நீங்கள் தான். எனக்கு இல்லை. நான் ஒன்றுமே சொல்லிட்டேன். நான் சாமி இருப்பேன். ஏன்னா நான் நிலையானவன். குழந்தை நான் நிலையானது. குழந்தைய தான் நீங்கள் நிலையானது கூட விட்டுருங்க. நிலையில்லாத கூட கொண்டு மாட்டி விட்டுருக்கீங்க. நிலையில்லாத ஓடினோடனே அது ஒன்றும் தெரியாமல் அது திணறுது. புதுசாக முடியல. ஐயோ நம்மளை படிக்க வச்சாங்க, ஏன் படித்தோம்னு அதுக்கு தெரியல. ஏன் பள்ளிக்கூடம் போனோம்னு அதுக்கு தெரியல. 2.5 வயசில் பள்ளிக்கூடம் தள்ளி விட்டு எதுக்கு ஓடுதுன்னே கடைசி வரை அதுக்கும் தெரியல. உங்களுக்கும் தெரியல. கல்வியை உருவாக்குனவங்களுக்கும் தெரியல. பஸ்ஸை உருவாக்கணுக்கும் தெரியல. 4000 பேர் இருக்குன்னா 40,000 லட்சம் பேர் படிக்க வைக்க. என்ன செய்ய அந்த பிள்ளையா? பைய தொங்க போட்டு கோயிலில் சாப்பாடு கிடைக்குமான்னு நிற்கி சில. எனக்கு நான் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நல்ல பாடத்தை எடுத்து படிக்கலல்ல. லஞ்சம் வாங்குதே, களவாங்க, திருடுதே, ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, ஓட்டுக்கு பணம் வாங்கலை, குடித்தா குற்றம். ஆமாம், கவர்மெண்ட்டே டாஸ்மார்க்கு அந்த மாதிரின்னு புதுசாக உருவாக்கியோ, பாரம் உருவாக்கியோ, 10 ரூபா 20 ரூபா கூட வாங்குவியோ, குற்றம்னே தெரியலை.
எதுவுமே உங்களுக்கு குற்றமாகவே தெரியல, அப்போ கடவுள் இல்லை, உங்களுக்கு கடவுள் இல்லை. நிம்மதி இருக்குமான்னு பாரு. கடைசியில் அது உடஞ்சிட்டு இது உடஞ்சிட்டு போய் ஏன் போச்சு அது போச்சுன்னு அது பிறகு சொல்லக்கூடாது. நம்ம தப்பு செஞ்சுருக்கோம், போச்சு. தப்பு செய்யலாம் ஏன் உடைய போகுது? தப்பு செய்யலாம் எதுக்கே உடைய போகுது? எந்த ஜீவராசிக்கும் எதாவது உடச்சிட்டா வருது? நீங்கள் தான் போய் எதாவது ஏற்றிருக்கீங்க, மாடு ஏற்றிருக்கீங்களே தவிர அது ஒன்றும் போகாது. கிணத்துல எப்படி நீச்சல் அடிக்கும் தெரியும், எப்படி குளிக்கணும் போகணும்லாம் தெரியும். அவ்வளோதான். நன்றி என்று மண்புடன். பூசாயிருங்க. பூசாவுக்கு தான் வந்தோம். பூசாயிரும். சரிதாண்ணா? நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. என்ன காரணத்தை கொண்டும் என்னை இழக்கவே கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் பொருளாங்க சொல்லாதீங்க. நன்றி.